ஸோ ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை வந்து கிளியராக ரெடி பண்ணிக்கணும். எதை பற்றி நான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை கரெக்டாக பண்ண முடியும். இல்லைன்னா புலம்பும். இந்த சென்ஸ், இப்போ ஒரு காரை நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும், அது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் பார்த்துருக்கோம், இல்லை அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா, அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேறு ஏதோ பைக்கோ இல்லை ரிலேஷன்ஷிப்பான ஒரு லவ் சாங்ஸ் கேட்குறது, இல்லைனா ஃபேமிலி சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு காரை விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன வரும்னா கடைசி அரை மணி நேரம் என்ன நினச்சோ அதான் மைண்டில் வரும். ஸோ அது ஒர்க் ஆகாது. அது விஷுவலைசேஷன் என்ன ஆயிரும், அந்த விஷுவலைசேஷன் என்ன ஆயிரும், நெகட்டிவ் விஷுவலைசேஷனாக மாறிடும். நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சுவீங்க. இது ஒன்று. சரி, ரைட். வேறு என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷன் போர்டில் கோல் பிக்சர்ஸ் வைங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லலை, அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கில் இருக்கிறத நான் பார்த்துட்டு சொன்னேன். ஸோ கோல் பிக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஆஃபீஸ் காரிடாராக இருக்கலாம், ஆஃபீஸோட சிம்பிள்ஸாக இருக்கலாம், எனி லோகோஸ், உங்கள் பிராண்ட் லோகோ எதுவாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் அது கோல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்ரியேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அது ஆர்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லது. ஆர்ட் இந்த சென்ஸ் ட்ராப் பண்ணுறது, உங்கள் கையால் ட்ராப் பண்ணுது, அதுக்கான எமோஷன்ஸ் அதிகம். அது ரொம்ப டச் ஆகும், ரியலாக இருக்கும். ஸோ அதனால அது சொல்கிறது, அது என்னோட டிப். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து விஷுவல் பிக்சர்ஸ் ஓட சேர்த்து ஒரு அஃபர்மேஷன். ஐ ஹாவ் டன் இட், ஐ ஹாவ் காட் திஸ், ஐ ஹாவ் ஓன் திஸ், இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸையும் அந்த பிக்சர்ஸோட ஆட் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இண்டெக்ஸ் கார்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இண்டெக்ஸ் கார்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் கோல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை வந்து நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ தட் வாட் யூ ஹேவ் டன். இண்டெக்ஸ் கார்டுங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய இல்லை. இப்போது இந்த பிளேஸ் இருக்கு தெரியுமா, இந்த பிளேஸில் வந்து நீங்கள் ரேக் மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு பெரிய போர்டு மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அட்டை இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பாக்ஸாக வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த கார்ட்ஸ் வைக்கிறது. ஒரு கார்டு எடுக்கும்போது அதாவது உங்களோட ட்ரீம் கார், உங்களோட ட்ரீம் ரிலேஷன்ஷிப், உங்களோட ட்ரீம் எஜுகேஷன், உங்களோட ட்ரீம் ஃபினான்ஷியல் கோல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று வைக்கும்போது அதுதான் இண்டெக்ஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இண்டெக்ஸ் கார்ட்ஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது, பட் ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், என்ன 4 மெத்தட்ஸ் இருக்குது விஷுவலைசேஷன் ரொம்ப